ஓம் சாந்தி. மகாபாரதத்தில் யுத்தம் தன்னுடைய கடைசி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. கர்ணன் இறந்து போய்விடுகின்றான். இரவு நேரம் குந்தி தேவி கர்ணனின் சடலத்திற்கு முன் அமர்ந்து ஓ என ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கின்றார். அங்கே தர்மர், அர்ஜுனர், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோர் வந்து சேருகிறார்கள். தர்மர் கேட்கின்றார், தாயே, நமது மிக முக்கியமான எதிரியின் சடலத்திற்கு முன் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என கேட்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரோ, அவர் அழட்டும், அளவிடு என்று கூறுகிறார். அடுத்து அர்ஜுனன் கேட்கின்றான், அம்மா, இவர் சூதபுத்திரனாகிவிட்டதே, சூத்திரனுடைய பிள்ளையாகிவிட்டதே, இவனுக்காக நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என கேட்கின்றான். அதற்கு குந்தி தேவி கூறுகிறார், போ போ, நீ உன்னுடைய வேலையை பார். அங்கே இறந்து கிடக்கும் நமது படை வீரர்களுடைய சடலத்திற்கு இறுதி மரியாதை செய். என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதே என்று கூறுகிறார். தர்மரோ, தாயை இந்த நிலைமையில் விட்டுவிட்டு நாங்கள் எப்படி செல்ல முடியும் என்று கேட்கின்றார். அதற்கு குந்தி தேவி கூறுகிறார், உண்மையை நான் கூறினால் அர்ஜுனா, உன் தோளிலிருந்து காண்டீபம் கீழே விழுந்துவிடும். அர்ஜுனன் பதறிப்போய் கேட்கின்றார், தாயே, இவரோ அந்த சூத்திர பெண்ணான ராதையினுடைய புத்திரன், அவனுக்கு முன்னால் நீங்க ஏன் அழ வேண்டும் என கேட்கின்றான். அதற்கு குந்தி தேவி கூறுகிறார், கர்ணன் அந்த சூத்திர பெண்ணான ராதையினுடைய மகன் அல்ல. பிறகு யார்தான் அந்த கர்ணன் என்று தர்மர் சங்கடத்தோடு கேட்கின்றார். குந்தி தேவி, உண்மையை நான் கூறினால் இந்த பூமியே குலுங்கிவிடும். கர்ணன் சூத்திர பெண்ணான ராதையினுடைய மகன் அல்ல. அவன் யார்? அவன் யார்? அவன்தான் உங்களுடைய மூத்த சகோதரன் என்று கூறுகிறாள். இதை கேட்டு அதிர்ச்சியுட்ட தர்மர், எத்தனை பெரிய ரகசியத்தை எங்களிடம் மறைத்து லட்சக்கணக்கான படை வீரர்கள் சாகுவதற்கு காரணமாக்கிவிட்டீர்கள். இந்த மொத்த யுத்தத்திற்கும் நீங்கள் ஒருவர்தான் பொறுப்பு கூறி தர்மர் ஒரு சாபமும் கொடுக்கின்றார். வாழ்க்கை ரகசியங்களால் நிறைந்தது. நாம் அறிந்ததை காட்டிலும் அப்பாற்பட்ட விஷயங்கள், புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நாம் அறிந்திருக்கும் ரகசியங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ரகசியங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் இன்னும் தேடியே பார்க்கவில்லை, தேடி பார்க்கவும் முடியாது. அந்த ரகசியங்கள் அவைகளாகவே கருணை கொண்டு நம் இதயத்தில் உதயமானால்தான் உண்டு. ரகசியங்களுக்குள் ரகசியம் மறைந்திருக்கின்றன, ஒளிந்திருக்கின்றன. அதைத்தான் ரகசியாந்தர், பரம ரகசியம் என்று கூறுகின்றோம். இன்றிலிருந்து இந்த புதிய தொடரை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். அந்த ரகசியத்தை யாரேனும் ஒரு மனிதர் அறிந்து கொண்டாலும் அந்த ரகசியத்தால் உலகத்திற்கே நன்மை, மங்களம் ஏற்பட்டுவிட முடியும். அந்த ரகசியத்தினால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் ஒரே ஒரு ஆத்மாவிற்கு ஹீலிங் நடைபெற்றாலும் கூட, நன்மை ஏற்பட்டுவிட்டாலும் கூட நமது காரியம் முழுமையடைந்துவிடும். பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகனில் பகவான் கூறுகின்றார், யோக மாயா சமாவிரத, நான் எனது யோக மாயாவினால் மறைந்திருக்கிறேன், ஒளிந்து இருக்கிறேன். நான் எப்படி வெளிப்படுகிறேன் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை, புரிந்திருக்கவில்லை. மூடர்கள் என்னை அறிய மாட்டார்கள். நான் அஜன்மா, அவினாஷி, நான் பிறப்பற்றவன், நான் அழிவற்றவன். அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது. பகவானை எப்படி அறிவது? அதற்கு ஒரே ஒரு விதி மட்டும்தான், அவருடைய நறுமணத்தால் அறியலாம். ரகசியாந்தர், பரம ரகசியம், பரம ரகசியம். கடைசி அத்தியாயத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அத்தியாயம் இதயத்தில் வெளிப்படும் பரம ரகசியம், பரம ரகசியம். பரமாத்மாவினுடைய அழைப்பினை கேளுங்கள். பகவானினுடைய அந்த அழைப்பு குரலை கேட்க முடிகின்றதா? அவர் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கின்றார். இந்த உலக திருவிழா கூட்டத்தில் நாம் பார்த்தோமேயானால் இங்கு ஒவ்வொரு மனிதனும் துக்கமாகத்தான் இருக்கின்றான். துக்கம் இல்லாதவர், வலி இல்லாதவர், கவலை இல்லாதவர் என்று இந்த உலக திருவிழாவில் ஒருத்தர் கூட இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ கவலையில், நோயில், அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். நாம் என்ன செய்வது?
துக்கத்திலிருந்து முக்தி அடைவதற்கு நாம் என்ன செய்வது? மற்றவர்களையும் அவர்களுடைய துக்கங்களிலிருந்து நாம் முக்தி அடையச் செய்ய வேண்டும். ரகசியங்களினுடைய நிழலில் அந்திம ரகசியம், அந்திம ஞானம் மறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு முன்பு வரை நாம் கேட்டதே இல்லை. ரகசியாந்தர், பரம ரகசியம், ரகசியத்திற்குள் ரகசியம். இன்று இந்த வார்த்தை உதயமாகி இருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. சப்தமற்ற ஆகாயத்தில் ஒரு பாடல் ஒலித்தது, உதித்தது. அந்த பாடல் என்ன பாடல் தெரியவில்லை. அந்த ரகசியம் என்ன ரகசியம் என்பது தெரியவில்லை. இந்த ஞானம் என்பது என்ன? முரளி படிப்பதும், பரீட்சை எழுதுவதும், ஹோம்வொர்க் எழுதுவதும், இது மட்டும்தான் ஞானமா என்ன? அஞ்ஞான கர்ப்பத்திலிருந்து விழிப்படையுங்கள். அறியப்படாத ஸ்வரம். ஒன்று ஞானம், அதை புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று அஞ்ஞானம், புரியப்படாதது, ஆனால் ஞானத்தினால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது அக்ஞேய், பரம ரகசியம். இதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அஞ்ஞானத்தை கூட ஞானத்தினால் இந்த வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். ஞான கர்ப்பத்திலிருந்து புதிரான ஸ்வரம் வெளிப்படையட்டும். இருளான மௌனத்தில் முடிவில்லாத நீரூற்று வெளிப்படட்டும். மனதினில் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றன. உள்ளத்தில் நம்பிக்கை மலர்ந்து இருக்கின்றன. வாழ்க்கையின் உயிரோட்டத்திற்கான ஒரு நிரூபணமே குழப்பம்தான். சாக்ரடீஸிடம் ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் எப்பொழுதுமே இவ்வளவு நிம்மதியற்றவராக இருக்கின்றீர்கள்? அதிருப்தியாக ஏன் எப்பொழுதுமே இருக்கின்றீர்கள்? மேலும் அவர் கேட்டார், இதற்கு ஒரு பன்றி கூட பரவாயில்லை, நிம்மதியாக இருக்கின்றது. நீங்கள் ஏன் இவ்வளவு நிம்மதியற்றவராக இருக்கின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு சாக்ரடீஸ் கூறுகின்றார், நான் ஒரு நிம்மதியான பன்றி போல் இருப்பதை விட ஒரு நிம்மதியற்ற சாக்ரடீஸாகவே இருக்க விரும்புகின்றேன் என்று கூறினார். நிம்மதி என்ற பெயரில் உண்மையின் தேடலின்றி நான் இருக்கவே முடியாது என்றும் கூறினார். நிரந்தரமாக ஒரு தெய்வீக அதிருப்தி, நிரந்தர ஒரு தேடல், நிரந்தர தாகம், நிரந்தர ஆர்வம், மேலும் அறிய வேண்டும், மேலும் அறிய வேண்டும் என்ற ஒரு தேடல். உலகத்தின் மனிதனும் கூட நிம்மதியற்றவனாயிருக்கின்றான். ஆனால் அவனுடைய நிம்மதியற்ற தன்மை உலகாய பொருளை பற்றியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆத்மீகத்தினுடைய தேடல் என்பது நிம்மதியற்றதாக இருப்பதே பரம சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கானது. இந்த நிம்மதியற்ற நிலை என்பது ஹையர் லெவல், மிக உயர்மட்டமானது ஆகும். இப்பொழுது வரை எல்லாம் செய்துவிட்ட பிறகும், எல்லாம் படித்துவிட்ட பிறகும், எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்துவிட்ட பிறகும், இவ்வளவு யோகா செய்த பிறகும் எல்லாம் தெரிந்துவிட்டோம். இனி கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை. இப்பொழுது சொல்ல வேண்டியது எதுவுமே பாக்கி இல்லை. அதற்கு பிறகும் கூட இதயத்தில் ஒரு பாவனை இருக்கிறது, நான் ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் நான் நிறைய அறிய வேண்டி இருக்கிறது. மனதில் குழப்பங்களே நிறைந்திருக்கின்றன. மனம் ஒரு கேள்விகளை உருவாக்கும் தொழிற்சாலையாய் இருந்து கொண்டிருக்கிறது. இதயம் ஒரு பெரும் ஏரி, அதில் அத்தனைக்குமான பதில் உள்ளது. இந்த யாத்திரையானது மனதிலிருந்து இதயம் நோக்கியது. நமது எல்லா நேரமும் மனதிலேயே வீணாகிப் போனது. மனம் ஒரு பெரும் இரைச்சல். இதயத்தில் மௌனமே இருக்கிறது. ஒரு சங்கேதம், ஒரு குறிப்பு ஒலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அபயம், அபயம், அந்திம காலம், ரகசியாந்தர், பரம ரகசியம், அந்திம அத்தியாயத்தினுடைய வெளிப்பாடு, உதயம், ரகசியாந்தர், பரம ரகசியம். கேளுங்கள், பரமாத்மாவினுடைய அழைப்பினை கேளுங்கள். ஆக இன்றிலிருந்து ஒரு புதிய தொடருக்குள் நாம் பிரவேசம் செய்வோம். அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதுதான் சமர்ப்பணம், சம்பூரண சமர்ப்பணம். ஹே பரம சத்தியமே, நீ எங்கே இருக்கின்றாய்? என்னுடைய உள்ளத்தில் உதயமாகு. அசத்தியத்திலிருந்து என்னை சத்தியத்தின் பக்கம் அழைத்துச் செல். ரிஷிகளும் முனிவர்களும் அழைத்திருந்தார்கள் பரமாத்மாவை. இருளிலிருந்து பிரகாசத்திற்கு, அப்பாற்பட்ட உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். மனதில் குழப்பங்களே இருக்கின்றன. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது. சத்தியத்தை நாம் எப்படியும் அறிந்து கொள்வோம்.
தனிப்பட்ட ரூபத்தில் நான் ஒரு பயங்கர குழப்பத்திற்குள் நுழைந்தேன். அதில் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஒரு பெரிய அதிர்ச்சி, ஷாக் இருந்தது. இரண்டாவதாக மிகப்பெரிய துக்கம். மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய சுகம், மிகப்பெரிய ஆனந்தம், அளவில்லாத குஷி. இத்தனை வருடங்களில் ஒருபொழுதும் கிடைத்திராத ஒரு ஆனந்தம் கிடைத்திருந்தது. நான்காவதாக கேள்வியே கேள்வி. ஐந்தாவது எதிர்காலத்திற்கான திட்டம். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பிறகு ஒரு பெரிய புயல் வீசியது. அது அப்படி சோர்வடையச் செய்துவிட்டது. அதில் எல்லா பாவனைகளும் ஒரு சேர உதித்தது, பிரத்யக்ஷமானது. ஒரு நாளையில்லை, சில வாரங்களுக்கு, பிறகு சில மாதங்களுக்கு இந்த நிலை தொடர்ந்தது. மேற்கத்திய கவிஞர் லார்ட் பைரன் தன்னுடைய கவிதையில் இவ்வாறு கூறுகிறார்: என்னால் தூங்க முடியவில்லை. காரணம், எனது கட்டிலில் மெத்தையில் முட்கள் குத்திக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு சப்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சப்தத்தினுடைய எதிரொலி என்னுடைய இதயத்தில் இன்னும் சங்கேத மொழியாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனது இதயத்தில் ஓர் தெய்வீக அதிருப்தி இருக்கிறது. காரணம், எனது பணி இன்னும் முடியவில்லை. காரணம், இன்னும் நான் அடைந்தது முழுமையாக இல்லை. இன்னும் நான் அடைய வேண்டியதும் புரிய வேண்டியதும் அதிகம் உள்ளது. அவற்றை அடைவதற்கான ஒரே பாதை மௌனமாகும். மேலும் அதை அடைவதற்கான பாதை சமர்ப்பணமாகும். ரகசியத்திலும் ரகசியம், பரம ரகசியம், அந்திம அத்தியாயத்தினுடைய வெளிப்பாடு உதயம். ரகசியத்திலும் ரகசியம், பரம ரகசியம், பரமாத்மாவினுடைய அழைப்பு. ரகசியத்திலும் ரகசியம், பரமாத்ம ரகசியம், அந்திம அத்தியாயத்தினுடைய வெளிப்பாடு. பரம ரகசியம், பரம ரகசியம், பரமாத்மாவினுடைய அழைப்பின் ரகசியம். கேளுங்கள் இதை. நிழலான இருளில் அந்திம ரகசியம், அந்திம ஞானம் மறைந்திருக்கிறது. சப்தமற்ற ஆகாயத்தில் ஒரு கீதம், அந்திம ரகசியத்தினுடைய கீதம் மறைந்திருக்கிறது. புதிரான ஸ்வரமே, அஞ்ஞான கர்ப்பத்திலிருந்து வெளிப்படை. இருண்ட மௌனத்திலிருந்து அனந்த நீரூற்றே, நீ வெளிப்படு. மனதின் ஒவ்வொரு மூலையிலும் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனாலும் இதயத்தில் நம்பிக்கை நிறைந்திருக்கிறது. ஒரு சங்கேத ஒலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் கடைசி நொடி. ஒரு விறகு வெட்டி காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தார். திடீரென்று பார்த்தார், ஒரு மான் அவர் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்தது. தனது கோடாரியை எடுத்து அந்த மானை அவர் கொன்றார். இனி நாம் விறகு வெட்டி பிழைக்க வேண்டியதே இல்லை. இந்த மானை விற்றுவிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை கொண்டாடலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த காடு எந்த விதத்திலேயுமே அதற்கு அனுமதி தராது. அதாவது அது அரசாங்கத்தினுடைய காடு, ராஜாவினுடைய காடு. அதிலிருந்து மிருகங்களை நாம் கொல்வதற்கு அனுமதியே கிடையாது. ஆகவே இந்த மானை இப்பொழுது நாம் எடுத்துச் சென்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். இதை இப்போதைக்கு இந்த மண்ணில் புதைத்துவிட்டு இரவு நேரம் இருட்டிய பிறகு நாம் இந்த மானை வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் என நினைத்து கொண்டு ஒரு பெரிய குழி தோண்டி அதில் மானை புதைத்துவிட்டு, மதிய நேரமாக இருந்ததால் கொஞ்ச நேரம் தூங்கி, பிறகு மாலை நேரத்தில் எழுந்தார். இருட்டத் தொடங்கி இருந்தது. தான் மானை புதைத்து வைத்திருந்த அந்த இடத்தை தேடி பார்த்தார். எங்குமே தென்படவில்லை. அவருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. உண்மையிலேயே நான் மானை கொன்றேனா, புதைத்தேனா? இல்லை என்றால் இது எல்லாமே என்னுடைய வெறும் கனவுதானா? எங்கேயாவது மான் பின்னாலேயே வந்து நிற்குமா? மனிதனை கண்டாலே மான்கள் ஓடிவிடுமே. எப்படி அது நின்றது? நான் எப்படி அதை கொன்றேன்? எல்லாமே கனவுதானோ என்ற சிந்தனையில் அவர் மூழ்கியிருந்தார். நாம் கொன்றதும் புதைத்ததும் நிஜமென்றால் அந்த இடத்தையே காணுமே. அப்படியென்றால் இது கட்டாயம் கனவுதான் என்று நினைத்து கொண்டே ஒரு வீட்டிற்கு திரும்பி செல்ல ஆரம்பித்தார். திரும்பி செல்லும் வழியில் ஒரு மனிதரை பார்த்தார். அந்த மனிதரிடம் தான் சந்தித்த அந்த மான் கொன்றது, புதைத்தது, பிறகு அந்த இடம் காணாது தவித்தது, பிறகு இது எல்லாமே கனவுதான் என்று முடிவு கட்டி திரும்பி வந்தது என எல்லா கதையும் ஒப்பித்தார்.
ஒப்பித்துவிட்டு அவர் சென்று விட்டார் அந்த விறகு வெட்டி. ஆனால் இந்த கதையை கேட்ட இந்த இரண்டாவது மனிதரோ, அதை எப்படி இவர் கனவு கண்டிருக்க முடியும்? கொன்றிருப்பார், உண்மையிலேயே புதைத்து வைத்திருப்பார், இடம்தான் மறந்து போயிருக்கும் என்று நினைத்து கொண்டு விறகு வெட்டி சொன்ன அதே இடத்திற்கு போய் தேடி பார்க்கின்றார். அவர் சொன்ன மாதிரியே அந்த மான் புதைத்த இடம் இவர் கண்ணில் தென்பட்டது. அந்த மானை தோண்டி எடுத்து பிறகு வீட்டிற்கு எடுத்து சென்றார். அந்த இரண்டாம் நபர் தன்னுடைய மனைவியிடம் நடந்த எல்லா கதையையும் கூறி இந்த மானையும் காண்பித்தார். ஆனால் இந்த இரண்டாம் நபருடைய மனைவியோ, இது எல்லாமே உங்களுடைய கனவாகத்தான் இருக்க முடியும், அது எப்படி ஒருவர் மானை நின்ற இடத்திலேயே கொன்றிருக்க முடியும் என்று கூறினார். அதுதான் இந்த மான் முன்னாலேயே இருக்கிறது, பிறகு எப்படி கனவாக இருக்கும் என்று அந்த கணவர் கூறுகிறார். இதற்கிடையில் அந்த விறகு வெட்டி தன் வீட்டிற்கு செல்கிறார், படுத்து தூங்குகிறார். அவருக்கு ஒரு கனவு வருகிறது. தான் பார்த்த அந்த மனிதர் தான் சொன்ன இடத்தில் போய் மானை தேடி தோண்டி எடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார் என்ற கனவு அவருக்கு ஏற்பட்டது. உடனடியாக இந்த விறகு வெட்டி எந்திரித்து தன்னுடைய அந்த நண்பருடைய வீட்டிற்கு செல்லுகிறார், தான் சந்தித்த அந்த மனிதனுடைய வீட்டிற்கு. சந்தேகத்தின் பேரில் அங்கு பார்த்தால் அந்த மான் அவர் வீட்டில் இருக்கிறது. இவருக்கு ஒரே கோபம். இது என்னுடைய மான் என்று விறகு வெட்டி கூற, இல்லை இல்லை இது என்னுடைய மான் என்று அந்த நபர் இரண்டாம் நபர் கூற, இதற்கிடையே மனைவிகள் இருவருமே இல்லை இல்லை இவை வெறும் கனவுதான், உங்களுடைய கனவுதான் என்று கூற குழப்பம் ஏற்பட்டது. வழக்கு கோர்ட்டுக்கு சென்றது. கோர்ட்டில் நீதிபதி எல்லாவற்றையும் விசாரித்து அவருக்கு பெரும் குழப்பமாகிவிட்டது, எது கனவு எது சத்தியம் என்று. அவரே கூறிவிட்டார், நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள், நான் நினைக்கிறேன் மானை இருவருமே பங்கு போட்டுக் கொள்ளலாம், இதுதான் சரி என்றும் கூறினார். ஆனாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு விஷயம் ராஜாவுக்கு சென்றது. ராஜா நீதிபதியிடம் கூறினார், இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும், இது எல்லாமே கனவாகத்தான் இருக்கும் என்று கூறினார். ஆனாலும் மான் இருக்கிறதே கண் முன்னால், பிறகு என்ன செய்ய என்ற குழப்பம் ஏற்படுகிறது. குழப்பத்தோடு ராஜா வீட்டிற்கு செல்கிறார். கதையை அனைத்தையும் தன்னுடைய ராணியிடம் கூறுகிறார். ராணி கூறினார், இது எப்படி, நீங்கள் சொல்வது அத்தனையும் நம்ப முடிவதாகவே இல்லையே, இது எல்லாம் கனவாகத்தான் இருக்கும், பேசாமல் படுத்து தூங்குங்கள் என்று கூறி தூங்கச் சென்று விட்டார் தானும். கனவு எது, சத்தியம் எது, இதை எப்படி தெரிந்து கொள்வது? இப்பொழுது வரை வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சத்தியமா அல்லது கனவா? நிந்தனை ஏற்பட்டது, புகழ் ஏற்பட்டது, இதெல்லாம் சத்தியமா புகழா? திருமணம் ஏற்பட்டது, கணவன் மனைவி குழந்தை, இவையெல்லாம் கனவா அல்லது நிஜமா? பகவான் கிடைத்தார், ஞானம் கிடைத்தது, இத்தனை வருடம் ஆகிவிட்டது, இதெல்லாம் சத்தியம்தானா அல்லது கனவுதானா? இதை யார் முடிவு செய்வது? இதயத்தில் நிரந்தரமாக உள்ளத்தில் ஒரு ஆர்வம் பொங்க வேண்டும். நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியினுடைய ரகசியம் என்ன? இந்த மொத்தத்தினுடைய இதய துடிப்பாக இருப்பது நானே ஆகும். ரகசியத்திற்குள் ரகசியம், ரகசியத்திற்குள் ரகசியம் என ஒன்றுக்குள் ஒன்றாக மறைந்திருக்கிறது. அதை ஒன்றொன்றாக திறந்து கொண்டே செல்லுங்கள், திறந்து கொண்டே செல்லுங்கள், திறந்து கொண்டே செல்லுங்கள். கடைசியில் மிஞ்சுவது மௌனம், வெற்றிடம். நான் மட்டுமே இருக்கிறேன். அங்கு நான் எனது எல்லாம் விழுந்து விடுகிறது. இன்றைக்கு அவ்வியக்தவாணி இலிருந்து இந்த தொடர் ஆரம்பமாகுகிறது. இன்று 5 காரியங்கள் செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஒரு ஜேர்னல் எழுத வேண்டும். அதனுடைய பெயரே ரகசியாந்தர், ரகசியத்திற்குள் ரகசியம், பரம ரகசியம். இந்த ஜேர்னலில், அதாவது இந்த டைரியில் இந்த விஷயத்தை நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது வரை வாழ்க்கையில் நான் அறிந்த எந்த ஒரு குணம் ரகசியமாகவே இருக்கிறது. உதாரணத்திற்கு, யாராவது ஒரு மனிதருடைய அன்பு ஒரு வெறும் பிரம்மை மாத்திரமாகவே இருக்கிறது. நாம் நினைக்கலாம், அவருக்கு என் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, அவர் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறார். ஆனால் இது ஒரு ரகசியம். ரகசியத்தை நான் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய முழு வாழ்க்கையையும் பணயம் வைக்க வேண்டி இருக்கிறது. யாரிடமிருந்து நான் விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என விரும்புகிறேனோ அவரை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். எல்லோரை விட மிக அதிக அன்பு யாரிடம் இருப்பதாக நான் நினைத்து கொண்டிருந்தேனோ
அது உண்மையிலேயே அன்பே இல்லை, வெறும் காமம் மட்டும்தான். ஒரு ஜேர்னல், டைரி, அதில் எழுதணும் இரவு நேரத்தில், இன்றைக்கு முழு நாளிலும் நான் எந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டேன் என்று. முரளி, நிறைய படிச்சிட்டோம், ஹோம்ஒர்க் எழுதிட்டோம், நிறைய கப் வாங்கிட்டோம், எக்ஸாம் எழுதியாச்சு, ஆனால் ரகசியத்தை இப்பொழுது வரைக்கும் நம்ம அறியவில்லை. அந்த ரகசியம் முரளியிலிருந்து கூட இருக்கலாம். இன்றைக்கு முரளி எடுத்துக்கோங்க. ஃபரிஸ்தா. 4 விளக்கங்கள். உலகம் மற்றும் சமஸ்காரத்தில் சம்பந்தம் இல்லாதிருப்பது, டபுள் லைட்டாக இருப்பது, எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருப்பது, எல்லோரும் என்னுடையவர்கள், நான் எல்லோருக்கும் ஆனவர். வாழ்க்கையில் கேரக்டர், நடத்தை எந்த அளவிற்கு உள்ளது? ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். இதனுடைய ரகசியம் என்ன? இது முதல் வேலை. இரண்டாவது வேலை, டிரா த ஃபைனல் சாப்டர், கடைசி அத்தியாயத்தை எழுதுங்கள். இன்றிலிருந்து 30 நாளைக்கு பிறகு நான் சரீரம் விடப் போகின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் என்ன செய்வேன்? யாரையாவது நிந்தனை செய்வேனா? யாரையாவது அவமதிப்பேனா? யாருக்காவது துக்கம் கொடுப்பேனா? நம்முடைய வாயில் இருந்து சங்கல்பத்தில் கூட நிந்தனை செய்ய வேண்டும் என்பது வரக்கூடாது. வாய் என்பது ரொம்ப தூரம், மனதில் கூட இருக்கக்கூடாது. இதுதான் கடைசி அத்தியாயம். இதற்கான ஒரு காட்சியை உருவாக்க வேண்டும். நான் சரீரத்தை விடுவதாக இருந்தால் எப்படி சரீரத்தை விடுவேன்? சுகமாக, ஆனந்தமாகவா, அல்லது துக்க, வலியில், வேதனையில், மருத்துவமனையில், வெண்டிலேட்டரில், லைன், டியூப், ட்ரைன்ஸ், அப்படிப்பட்ட நிலைமையில் சரீரம் விட வேண்டுமா, அல்லது உடனடியாக நினைத்ததும் சரீரத்தை விட்டுவிட வேண்டுமா? அதற்காக நான் என்ன தயார் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். அதற்கான பிக்சரை உருவாக்குங்கள், சித்திரத்தை உருவாக்குங்கள், அதை காட்சியாக படுத்தி பாருங்கள். அந்த இறுதி காட்சியை விசுவல் செய்யுங்கள். மூன்றாவது, டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அவர். இன்றிலிருந்து முழு நாளில் 1 மணி நேரம் வரை அதிஷ்டான், அசைக்காத, அசைக்க முடியாத, ஆடாத நிலையில் அமர்ந்து தியானத்தில் அமர்வது. அப்படி அமர வேண்டும். சரீரம் ஒரு சிலை போல் ஆகிவிட வேண்டும். எந்த ஒரு ஆடல், அசைவல் அல்லது சிறு சினங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. புத்தரை போல், மகாவீரரை போல், பிரம்மாவினுடைய சித்திரத்தில் எப்படி ஆடாத அசையாத அமர்ந்திருக்கிறார் அதுபோல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தபஸ்யாவில் பரமாத்மாவினுடைய அழைப்பினை கேளுங்கள். பரமாத்மா நிரந்தரமாக நம்மை அழைத்து கொண்டேதான் இருக்கின்றார். நிரந்தரமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நிரந்தரமாக தனிப்பட்ட ரூபத்தில், பெர்சனல் ரூபத்தில் நம்மிடம் சில விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் அதை சரியாக கேட்கவில்லை, கவனிப்பதில்லை. அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர் என்னோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், கூறியிருக்கின்றார் என்று. அமருங்கள், ஸ்திரமாக அமருங்கள். மதிய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 1 மணி நேரம். உடலில் எந்த ஒரு வலி ஏற்பட்டாலும் கூட, எந்த ஒரு வேதனை ஏற்பட்டாலும் கூட, அது வெறும் ஒரு பிரம்மை மட்டும்தான், ஒரு பிரம்மையான வலி. அதை பார்த்து கொண்டிருங்கள். அந்த வலியை பாருங்கள். காலில் வலி என்றால் அதை வெறுமனே பாருங்கள். மிக அதிகமாக வலி இருக்கிறது என்றால் சேரில் அமர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தரையில் அமர வேண்டும். அதுவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அமர வேண்டும். ஸ்திரமாக கண்களை மூடி கேளுங்கள். அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார், என்ன சொல்லி என்னை அழைக்கின்றார், எனக்காக அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன, வழிகாட்டுதல் என்ன, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும். இது மூன்றாவது. இந்த நேரத்தில் மொபைல், செல்போன் 1 மணி நேரத்திற்கு ஆஃப் செய்து வைத்திருக்க வேண்டும். டிஜிட்டல் ஃபாஸ்டிங். 4வது வேலை, ட்ரீ ஆஃப் சீக்ரெட்ஸ். ஒரு மரம் வரையுங்கள். அதன் கீழே அமைதி என்றும், அதன் மேலே ரகசியாந்தர், பரம ரகசியம், ரகசியத்திற்குள் ரகசியம் என்றும் எழுதுங்கள். அந்த மரத்தில் என்னென்ன கிளைகள் உள்ளனவோ அவற்றில் வாழ்க்கை முழுவதும்
என்னென்ன ரகசியம் இருந்திருக்கின்றது அதை வர்ணனை செய்து எழுதுங்கள். ஒரு இரு வரிகளில் நான் திருப்தியை தேட வேண்டியது இல்லை, சுயம் நானே ஒரு திருப்திதான். இது ஒரு ரகசியம். எவ்வளவு சாப்பிடுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், ஆனால் வயிறு ஒரு பொழுதும் நிரம்பப் போவதே இல்லை. அது வெறும் ஒரு பிரம்மைதான், ஒரு பழக்கம் மட்டுமே. ஈட்டிங் இஸ் ஜஸ்ட் a habit, an acquired habit. சாப்பிடுவது என்பது ஒரு பழக்கம் மட்டுமே, வெறுமனே நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் மட்டுமே, அவ்வளவுதான். இந்த சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, வெறுமனே பிராண ஊர்ஜா மட்டுமே அவசியமாக இருக்கிறது, அவ்வளவுதான். எப்படி மொபைலுக்கு சார்ஜர் தேவை, அதற்கு எந்த ஒரு மெட்டீரியல் பொருளும் தேவையில்லை, வெறுமனே அதற்கு சார்ஜ் கரண்ட் மட்டும்தான் தேவைப்படுகிறது. ஊர்ஜா ஆற்றலால் மொபைல் சார்ஜ் ஆகுவது போலவே இந்த உடலை ஊர்ஜாவினால் ஆற்றலினால் சார்ஜ் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இன்றைக்கான 5வது காரியம், ஆகாயத்தின் பாடலை கேட்க வேண்டும். ஆகாயத்தை பாருங்கள் 10-15 நிமிடம். ஆகாயத்தினில் என்ன சப்தங்கள் இருக்கின்றன? பறவைகளினுடையது, காற்றினுடையது. இந்த சப்தத்தை கேட்க வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த 5 காரியங்கள். 1, டைரி எழுதணும். 2வது, காட்சி பார்க்கணும், நான் சரீரத்தை எப்படி விட வேண்டும் என்பது. 3வது, 1 மணி நேரம் அமர வேண்டும். எப்பொழுதாவது அமர முடியவில்லை 1 மணி நேரம் என்றால் அரை மணி நேரம், அரை மணி நேரமும் முடியவில்லை என்றால் 1/4 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து உள்ளுக்குள் கேட்கும் சப்தத்தை கவனிக்க வேண்டும். உள்ளுக்குள்ளிருந்து பரமாத்மா சிவபாபா எனக்கு என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். 4வது, ஒரு மரம் வரைய வேண்டும்.